தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்களது இறை மற்றும் தேசிய வணக்கங்கள். நான் எதுக்காக இறை மற்றும் தேசிய வணக்கங்கள் சொன்னேன்னு நீங்களே சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. குழந்தைகள் அனைவரும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம்னு நல்லா சத்தமாக சொல்லுங்கள். வணக்கம் 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 வணக்கம். கேட்டிங்களா? வணக்கம் சொன்ன இந்த ஒற்றை சொல்ல எவ்வளோ அழகாகவும் அருமையாகவும் இருந்தது. இது மழலையோட பேச்சுங்கிறது அழகு மட்டும் இல்லை, பல சமயம் அறிவுபூர்வமானதாகவும் இருக்கும். இங்கே குழந்தைங்க நிறைய பேர் விடுதலை வீரர்களாகவும் கடவுள்களாகவும் வந்திருக்காங்க. அவங்களோட மழலை காலத்தில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு யாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன கற்பனையோடு அவங்களோட உரையாடலாம், எப்படி இருந்து பார்க்கலாம். நம்மளோட முழுமுதற் கடவுளான விநாயகர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். விநாயகர் வாங்க. உங்கள் பேர் என்ன? மணி. உங்கள் அம்மா பேர் என்ன? உங்கள் அம்மா பேர் என்ன? ஹரிஸ்ரீயா ஸ்ரீனிவாசன். நீங்கள் என்ன நிலை படிக்கிறீங்க? மழலை. மழலையை தான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க? நான் பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுங்க. ஆகுதம் நெல்மனமுதம் மாமரால் நோக்குதம் மேனித்தும் காத்து போக்குது தப்பாத்து மேனித்தும் வைக்கிறான் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயகர் அழகாக பாடினாரு. நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க மாம்பழம் எனக்கு தரீங்களா? முருகனுக்கு தான் மாம்பழம் தர போகிறீங்களா? பரவாயில்லையே, கொடுங்க. இப்போ அவங்க தம்பி முருகனை கூப்பிடலாம். எந்திரிச்சு நில்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? முருகன். உங்கள் அம்மா பேர் என்ன? மழலை. உங்கள் அம்மா பேருக்கு என்ன? நீங்கள் என்ன நிலை படிக்கிறீங்க? மலை. மழலை மொழி. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? முருகரை அவையார் செய்தத. ஔவையாரை தேடுறீங்களா? ஔவையாரை எதுக்காக தேடுறீங்க? கேட்டாங்க. சுட்டு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா கேட்டாங்க. சுட்ட பழம்னா என்ன, சுடாத பழம்னா என்ன? சுட்டு பழம்னா மடிச்சு மேலே இருக்குது, அப்புறம் கீழே விழுந்துச்சு. சுடாத பழம்னா மடிச்சு மேலே இருக்குது, அப்புறம் கீழே விழுந்து. ரொம்ப நல்லா சொன்னீங்க. என்ன வச்சிருக்கீங்க? வேல் வேல். வெயில் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ரியல் முருகருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. விநாயகர் முருகருக்கு மாம்பழம் அவங்களாவே கொடுத்துட்டாங்க. இப்படியெல்லாம் முன்னாடியே கடவுள் விநாயகரும் முருகரும் கடவுளாக இருக்கிறப்போ, மழலைகளாக இருக்கிறப்போ நாரதர் அப்போவே மாம்பழம் கொண்டு வந்திருந்தா இந்த மாதிரி திருவிளையாடல் ரொம்ப எளிமையாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எட்டைபுர கவியை கூப்பிடலாம். உங்கள் பேர் என்ன? ஸ்ரீகாந்த். நீங்கள் என்னவா இங்கே வந்திருக்கீங்க? பாரதியார். பாரதியார் என்ன மொழி படிக்கிறீங்க? என்ன நிலை படிக்கிறீங்க? பாரதியார் என்ன பாட்டு பாட போறீங்க? சந்தமநாராயணம். சரி பாடுங்க. சந்தமநாராயணம் போதினிலே என்பார் வந்த காலம்
விஷயம் அழகாக சொன்னார், அழகாக பாடியும் காமிச்சார். ரொம்ப நன்றி. தேசத்தை மட்டும் இல்லை, தேசிய கொடியையும் உயிராக மதிச்ச கொடிக்காத்த குமரரை இப்போ கூப்பிடலாம். கவின் வாங்க. உங்கள் பேர் என்ன? ஹரிகிருஷ்ணா. நீங்கள் என்ன மொழி படிக்கிறீங்க, நிலை படிக்கிறீங்க? என்ன நிலை படிக்கிறீங்க? நீங்கள் என்னவா வேஷம் போட்டுட்டு வந்திருக்கீங்க? கொடிக்காத்த குமரன். கொடிக்காத்த குமரன் என்ன சொல்ல போகிறாங்க? கையில் என்ன வச்சுருக்கீங்க? கொடியை பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். பச்சை. நடுவில் இருக்கிறது என்ன? வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து நம்ம தேசப்பிதாவை கூப்பிடலாம். காந்திஜி, ஷாத்விகா, உங்க பேர் என்ன? நீங்க என்ன நிலை படிக்கிறீங்க? உங்க அம்மா பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? நீங்க இங்க என்னவா வந்திருக்கீங்க? காந்திஜி. என்ன சொல்ல போறீங்க? பேசுகிறோம். சரி, பேசுங்க. என் பேர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. என்னை பெருமாள் பாபுஜி கூப்பிடுவாங்க. அஹிம்சா எனது உயிர் மூச்சு. பாபுஜி, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? ரகுபதி ராகவ ராஜாராம் பசீத பாவன சீதாராம் ஈஸ்வர் ஐலா तेरा सबको सन्मति दे भगवान. जय हिंद. அகிம்சையை பற்றியும் எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்த காந்திஜி நமக்கு அருமையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து வந்து கிருஷ்ணரோட தோழி ராதையை கூப்பிடலாம். ஸ்ரீ, உங்கள் பேர் என்ன? ஸ்ரேயா. நீங்கள் எந்த நிலை படிக்கிறீங்க? நிலையம் 3. நீங்கள் இங்கே என்னவா வந்திருக்கீங்க? என்ன பண்ண போகிறீங்க? ராதையா வந்திருக்கேன். என்ன சொல்ல போகிறீங்க? பாட்டு பாட போகிறீங்களா? நடிங்கள் கண்ணனாம் கார்மேக வர்ணனம் வெண்ணை உண்ட கண்ணனம் மண்ணை உண்ட கண்ணனம் குழலில் நாடை மாடிகள் கூடு செய்த கண்ணனம் கூட்டமாக கோபியர் கூடாடும் கண்ணனம் மறைக்கு நல்ல குடையன மலை பிரித்த கண்ணனம் நச்சு பாம்பு மீதிலே நடனமாடும் கண்ணனம் கொடுமை மிக்க கம்சனை கொன்று வென்ற கண்ணனம் நல்லவர்க்கே அருளுவார் நாங்கள் போற்றும் கண்ணனம். நன்றி, நல்லா சொன்னீங்க. இப்படி அருமையாக ஆடலும் பாடலுமோட ராதை கூப்பிட்டு இருக்கிறப்ப கண்ணன் வராமல் இருப்பாங்களா? கண்ணன், கிருஷ்ணர் வாங்க. உங்கள் பேர் என்ன? மனு. நீங்கள் எந்த நிலை படிக்கிறீங்க? நிலை 1. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் பாட போறேன். சரி, பாடுங்க. சாவாது பிறவாது தனி முதலாய் எழுந்தனான் ஆவாயு உலகிப்படு தனி துயர் தீர்ப்பதற்காக மேவாற்று நின்று என் மாயினான் மெய்யே போல் ஓவாங்க வந்து பிறந்திடவே முன்னோயும் உகிந்தோனும்.
கிருஷ்ணரும் அழகாக பாடினார். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாக பார்த்துட்டு இருந்தீங்க. இதே மகிழ்ச்சியோடையும் இதே உற்சாகத்தையோடும் பின்னாடி வர எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்து மகிழுங்க. நன்றி, வணக்கம்.